வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கோட் வித் ராஜ்ங்கிற யூடியூப் சேனலில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோட் பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஐடிஎல்இ பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு வர ரிசல்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் வரும். அதில் தான் நமக்கு பைத்தான் டவுன்லோட் பைத்தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு உள்ளே போகும். இந்த இடத்துல லிங்க் கிளிக் பண்ணும்போது ஐடிஎல்இ பைத்தான் இந்த இடத்துல டவுன்லோட் வெர்ஷன் 3.13 இருக்கு. இந்த வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸில் வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த ஆப்பை வச்சு எப்படி கோடிங் பண்ண போகிறோம். இன்றைக்கான கிளாஸ் என்னன்னா டே 1 பைத்தான் லேர்னிங்கில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஹவு டு பிரிண்ட் ஏ லெட்டர்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி லெட்டர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் பைத்தான் எடிட்டர் ஓப்பன் பண்ண விண்டோஸை கிளிக் பண்ணி ஐடிஎல்இ பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வர ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும் உங்கள் பிளாங்க் பேஜ். இதில் என்ன பண்ண போகிறீங்க, ஃபைலை கொடுத்து நியூ ஃபைலை கிளிக் பண்ண போகிறீங்க. நியூ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்கு இந்த இடத்துல நேமை இன்புட்டாக கொடுத்து ஒரு நேமை கொடுங்க. ஓகேவா? அதில் எப்போவுமே உங்களுக்கு பிஒய்ன்னு முடியும். ஏன்னா பைத்தானோட கோட் வேர்ட் லாஸ்ட்டாக பிஒய்ன்னு முடியும். இப்போ நம்ம இதை ஒரு டே 1 பைத்தான் லேர்னிங் அப்படின்னு நம்ம ஒரு கோட் வேர்ட் வச்சுருக்கலாம். ஓகேவா? இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் கொடுத்து நியூ ஃபைல் கொடுத்து நம்ம இப்போ சேவ் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபைலில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு போட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே ஓப்பன் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துட்டு மேலே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன வேர்டு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் நம்ம அதை வந்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட்டாக வரும்னா அந்த ஊடையில் கொடுத்த அந்த வேர்டு மட்டும் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? இப்போ லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்த பிரிண்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் ஒன்று கொடுத்துக்கலாம். டபுள் கொட்டேஷன் கொடுக்க மறந்துடாதீங்க. டபுள் கொட்டேஷன் ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்மளுக்கு ஹலோ HELLO ஹலோ நம்ம ஹலோங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்த க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணதுக்கு ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னொரு பேஜ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைனில் ஹலோன்னு வந்திருக்கா. இப்படி உங்களுக்குள்ள நேம் இன்னும் நீங்கள் எக்ஸசைஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே ராஜன் அடுத்தது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்படி எக்ஸசைஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி எக்ஸசைஸில் ட்ரை பண்ணி நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் உங்கள் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு பிரிண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்கு அடுத்தது வந்து டபுள் கொட்டேஷன் அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வீடியோ. இன்றைக்கான கான்செப்ட் ஓகே முடிச்சு.